Hi guys, என்னோட பேர் Archanaraman. நான் ஒரு clinical occupational therapist குழந்தைகளுக்கும் and adultsக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு குழந்தைய ஆர்கனைஸ்டாக இருக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கனைசேஷன்னா என்னென்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் இப்போ குழந்தை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வீட்டில் காலையில் ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டீச்சர் என்ன சொல்லுவாங்க கிளாஸ் ரூமில், இப்போ ஹோம்ஒர்க் சப்மிஷன் டைம், ஹோம்ஒர்க்கெல்லாம் எடுத்து வைங்கன்னா எந்த குழந்தைங்களுக்கு ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க டெஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே கிளட்டராக இருக்கும். பென்சில் ஒரு இடத்துல இருக்கும், ரப்பர் இருக்காது. எந்த ஹோம்ஒர்க் புக்கை எடுத்துகிட்டு வரணுமோ வீட்டிலேருந்து அதை மறந்துருப்பாங்க. இல்லை ஹோம்ஒர்க் புக்கை எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்க அதை சப்மிட் பண்ண மறந்துடுவாங்க. மற்ற குழந்தைங்க க்யூவில் போய் நின்று ஏதாவது சப்மிட் பண்ணாங்கன்னா கிளாஸ் ரூமில், அப்படி இல்லைனா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். 2 குழந்தைங்க வீட்டில் இருந்ததுன்னா ஒரு குழந்தை என்ன செய்யும்னா தன்னோட பொம்மைகள், துணிமணிகள் எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சாவிட்டு எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல வைப்பாங்க. எந்த குழந்தைங்க டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும்னா அவங்க விளையாடி முடிச்சாவிட்டு பொருளெல்லாம் அப்படியே தூக்கி போடுவாங்க. அந்த இடத்துல அப்படியே இருக்கும். இல்லை அவங்க எழுதி முடிச்சாவிட்டு அவங்க நோட் புக், பேனா, பென்சில் அதெல்லாம் அப்படியே இருக்கும் வீட்டில். ஸோ இது ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஆனால் ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு கிளியராக தெரியும். அவங்களோட துணி ஷெல்ஃப் நீட்டாக இருக்கும், அவங்க பொம்மை ஷெல்ஃப் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும், க்ளீனாக அதை தான் அங்கங்கே அடுக்கி வச்சுக்க பார்ப்பாங்க. இப்போது என்னோடய கிளினிக்கு நிறைய பேர் வரும்போது நான் என்ன பார்ப்பேன்னா, பேரண்ட்ஸ் குழந்தைங்கள தானாக ஆர்கனைஸ்டாக இருக்க விடுறதே கிடையாது. எந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல கூட்டிகிட்டு வரும்போதே இங்கே நில்லு அப்படின்வாங்க. அப்புறம் ஷூவை கழட்டி இங்கே வை அப்படின்வாங்க. சாக்ஸை கழட்டி கிளினிக்கு வெளில வை. அப்புறம் உள்ளே வந்தாவிட்டு உன்னோட கோட்டை கழட்டி இங்கே மாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயினில் ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது, இந்த ஏரியாவுக்கு பின்னாடி இருக்குது. அந்த லோப் தான் ரெஸ்பான்சிபிள் இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஞாபகம் வச்சு என்ன செய்யணுமோ நீங்கள் அவங்க பிரெயினோட வேலையை செய்கிறீங்க. கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் டெவலப்பே ஆகாது. அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்குது, அதுக்கு மேலே நீங்களும் எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பாக இருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு 15, 20, 25 இயர்ஸ் ஆகும்போது டிஸ்ஆர்கனைஸ்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க நிறைய அடல்ட்ஸ் அவங்களோட வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க பாக்கெட்டில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து அப்படியே வெளியே டேபிள் மேலே போட்டுருவாங்க. சாவி, சில்லறை, பணம் எல்லாமே. அவங்களோட ட்ராயரை இழுத்து பார்த்திங்கன்னா பேனா, பேப்பரு, துணி, பழைய பில் எல்லாமே இருக்கும். அப்போ தேவைங்கிறப்போ எது எடுக்கணும், எப்படி எடுக்கணும் எதுவுமே தெரியாது. பிரெயினும் இதுவாக இருக்கும், பிரெயினும் கிளட்டர்டாக இருக்கும், அந்த ஸ்பேஸும் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா, ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமை ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம எப்படி ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு மார்னிங் ருட்டீனாவோ ஈவினிங் ருட்டீனாவோ வச்சுக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, இது நீங்கள் குழந்தை எப்போ ரஷ் இல்லையோ அந்த மாதிரி டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் சண்டே, சாட்டர்டே இல்லை ஈவினிங்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிரெயின் நல்லா பழகினாவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு காலையில் ருட்டீனாக மாற்றிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு 5 ட்ராயர் இருக்கிற ஒரு வாட் யூ கால் இட், ஒரு வார்ட்ரோப், ஒரு குட்டி ட்ராயர் ஷெல்ஃப் மாதிரி வாங்கியிருக்கேன். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன், ஒரு few $100 rupeesக்கு. லிங்க் நான் தேடி கீழே போடுறேன், உங்களுக்கு வேணும்னா. இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை. ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் நான் லேபிள் பண்ணியிருக்கேன் டேஸ் ஆஃப் த வீக். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலி கபர்டு எப்படி இருக்கும், குழந்தையோட ட்ரெஸ்ஸிங் கபர்ட்னா துணியெல்லாம் மடித்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஜெட்டியெல்லாம் ஒரு பக்கம், டிஷர்ட் ஒரு பக்கம், ட்ரௌசர் ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், அப்படி தானே அடுக்கி வச்சுருப்பீங்க. இல்லை சம்டைம்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலர் கோஆர்டினேட்டடாக அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்ஆர்கனைஸ் பிரெயின், டிஸ்ஆர்கனைஸ் குழந்தை அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எதை எடுத்துகிட்டு போகணும், குளிக்க முன்னாடி எப்படி எடுத்துகிட்டு போகணும் எதுவும் தெரியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அவங்க பிரெயினுக்கு இது ஃபோல்டர் மாதிரி. ஃபோல்டர் எப்படி வச்சு நம்ம தனித்தனியாக அடுக்கிறோமோ, இப்போ நம்ம ஃபைல் பண்ணும்போது பில்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில், வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸ்லாம் அதுக்கு தனி ஃபோல்டர் அந்த மாதிரி போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஃபோல்டர்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ நான் மண்டே அப்படிங்கிற ஒரு ட்ராயரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, குழந்தையோட க்ளோத்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பாயோட க்ளோத்ஸ். ஸோ இது எப்படி அடுக்கியிருக்கேன்னா,
இந்த குழந்தைக்கு வந்து சீக்வன்ஸும் தெரியாது. அதாவது வந்து முதல்ல ஜெட்டி போடணுமா, அதுக்கப்புறம் ட்ரௌசரை போடணுமா, இல்லை வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, இது கூட தெரியாமல் குழந்தைங்க இருப்பாங்க. இதுவும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா, எந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க முதல்ல போட்டுக்கணுமோ அதை வந்துட்டு நீங்கள் டாப்பில் வைக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சின்னதாக ஒரு ட்ராயரை வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுக்கணும். ஸோ அதனால் ஷார்ட்ஸை அடுத்தது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிஷர்ட் வச்சுருக்கேன். இதெல்லாம் முடிச்சாவிட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் முடிச்சாவிட்டு சாக்ஸ் போட்டுக்கணும், அப்புறம் ஷூ போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சாக்ஸை கடைசியில் எல்லாத்துக்கு அடியிலையும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வச்சுட்டு காலையில் லெஷர்லியாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சாயங்காலம் குழந்தை எங்கேயாவது வெளியே போகுது கடைக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டு ஸ்டார்ட் ஆஃப். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டியில் மாஸ்டரி வந்தாவுட் நல்லா அவங்களால செய்ய முடிஞ்சாவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலையில் டைம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த பிரெயினுக்கு வந்து பழகியிருக்கும். இப்போ என்னென்னா இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி எழுதிக்கோங்க நம்பர்ஸ் போட்டு. ஸோ முதல்ல வந்துட்டு என்னென்னா அந்த செக்லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, நான் இன்றைக்கி என் ட்ராயர் பக்கம் போனேன்னா ஓகே. அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை அவங்க வந்து பார்த்து ஒவ்வொன்றா டிக் பண்ணணும். டிக் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ட்ராயர் உள்ளே பார்த்தேன்னா, என்னோடய ட்ரௌசரை எடுத்தேன்னா, என்னோடய ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா, என்னோடய பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா, சாக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா, டை எடுத்து போட்டுக்கிட்டேன்னா அப்படின்னு ஒவ்வொரு லிஸ்ட்டு போட்டு செக் பாக்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஐட்டமும் அவங்க எடுத்து போட்டுக்கிட்டாவிட்டு ஒரு பேனா எடுத்து அதை வந்து டிக் பண்ணணும். இது வந்து மெமரிக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் ஃபைலிங் பாக்கெட் உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா டெய்லி புது லிஸ்ட் தயார் பண்ண வேண்டாம். அது மேலே நீங்கள் வந்து ட்ரை எரேஸ் மார்க்கர் அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் பென் வச்சு மேலேயே டிக் அடிச்சிங்கன்னா இல்லை லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா வருஷக்கணக்காக அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷீட்டை இதை வந்து நீங்கள் உங்கள் கபர்ட் பக்கத்தில் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வெறும் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் அவங்கள இண்டிபெண்ட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்க விடும்போது ஹெல்ப்போட ப்ராம்ப்ட்ஸோட அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வளரும்போது இது ஸ்கூல்லையும் ட்ரான்ஸ்லேட் ஆக போகுது. அஃப்கோர்ஸ் நான் ஸ்கூல் ஆர்கனைசேஷனுக்கு மற்ற டிப்ஸில் இன்னொரு வீடியோ போடுறேன். நாங்கள் வந்து I'm specialized in the cognitive therapies and disexecutive functioning training வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். காக்னிட்டிவ் தெரப்பி உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும், இது வந்து நார்மல் ஸ்கூல் கோயிங் சைல்டு தட் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்டு இல்லை சின்ன குழந்தையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் இல்லை இன்பர்சன் கிளினிக் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து 00919514481180. இது எதுக்கு இங்கே தரேன்னா, நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் பாரில் நம்பரை மிஸ் பண்ணிவிட்டு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே மெசேஜ் போடுறீங்க இல்லை எனக்கு இமெயில் அனுப்புகிறீங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே தரோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி இன்னும் கண்டென்ட் வேணும்னா give us a like and subscribe and let us know உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் வேணும் காமெண்ட்ஸ் பாக்ஸில் கீழே. குட் லக் கைஸ், பை.